Hello students, இன்னைக்கு நம்ம 11th standard maths chapter 10 exercise 10.3 ல second sum பார்க்கலாம். already first sum பார்த்துக்கோம். 10.3 ல differentiate the following. first question என்னன்னா y equal to x square plus 4x plus 6 power 5. இதனுடைய simplify நம்ம last videoல போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ second sum y equal to tan 3x. இது என்னன்னா இதுக்கு என்ன பண்ண ஒண்ணும் இல்ல சிம்பிள் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x x டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணனும் அவ்வளவுதான் ஓகேவா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x இங்க y டேர்மே கொடுத்துக்காங்க அப்ப இத நீங்க dy by dx ன்னு எழுதலாம் ஓகேவா dy by dx ன்னு எழுதும்போது நம்ம tan x மட்டும் இருந்தனா நமக்கு ஆல்ரெடி சொல்லிருக்கேன் tan x மட்டும் இருந்தனா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும் sec ஸ்கொயர் x ஆகும் ஆனா இங்க என்ன இருக்கு क्वेश्चन tan 3x னுக்கு நம்ம x ஓட ஒரு வேரியபிள் அதாவது ஒரு வேரியபிளோட கான்ஸ்டன்ட் சேர்ந்து இருக்கு வெறும் tan x மட்டும் இருந்தனா நம்ம டிஃபரன்ஸ் பண்ணா sec ஸ்கொயர் x ஆகும் ஆனா இங்க tan 3x அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது செயின் ரூலை நம்ம யூஸ் பண்ணோம் செயின் ரூல்னா என்னன்னா முதல்ல tan 3x டிஃபரன்ஸ் பண்ணோம் அதுக்கு அப்புறம் செயின் ரூல் யூஸ் பண்ணி செகண்டா திருப்பியும் d by dx போட்டு இந்த 3x டிஃபரன்ஸ் பண்ணுவோம் அவ்வளவுதான் வேற எதுமே இல்ல ஓகேவா இப்ப tan x னா sec ஸ்கொயர் x னா tan 3x என்ன எழுதலாம் sec ஸ்கொயர் 3x next d by dx இந்த இன்சைட் அதாவது next இருக்குல அது 3x திருப்பி டிஃபரன்ஸ் பண்ண போறோம் அவ்வளவுதான் வேற எதுமே இல்ல ஓகேவா இப்போ sec ஸ்கொயர் x sec ஸ்கொயர் 3x 3x டிஃபரன்ஸ் பண்ணா நமக்கு என்ன ஆகும் 3 into 1 x டிஃபரன்ஸ் பண்ணா 1 அப்ப therefore dy by dx equal to நமக்கு என்ன ஆகும் 3 into 1 3 அந்த 3 முன்னாடி போட்டுக்கலாம் sec ஸ்கொயர் 3x clear ஆமா next அதுலயே third question பார்க்கலாம் third question னா y equal to cos of tan x y equal to cos of tan x னுக்கு அப்போ differentiate with respect to x dy by dx equal to நம்மளுக்கு cos டிஃபரன்ஸ் பண்ணா என்ன ஆகும் நம்மளுக்கு மைனஸ் சைன்றது தெரியும் மைனஸ் சைன் இந்த இன்சைட் tan x அப்படியே எழுதிடணும் நெக்ஸ்ட் செயின் ரூல் யூஸ் பண்ணி இந்த முதல்ல நம்ம cos தான் டிஃபரன்ஸ் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் இன்சைடுக்கு திருப்பி ஒரு x இருக்குல இன்சைட்ல என்ன x டேர்ம் இருக்கோ அதை டிஃபரன்ஸ் பண்ணணும் dy by dx of tan x ன்னு யூஸ் பண்ணோம் இது பேர் தான் செயின் ரூல் ஓகேவா அப்போ இந்த மைனஸ் சைன் cos x சாரி மைனஸ் சைன் tan x sin of tan x d by dx tan x டிஃபரன்ஸ் பண்ணா நமக்கு என்ன தெரியும் பிஃபோர் சம்ல கூட சொல்லிருக்கேன் tan x டிஃபரன்ஸ் பண்ணா sec ஸ்கொயர் x ன்னு தெரியும் இப்போ லாஸ்டா என்ன பண்ணா நம்ம மைனஸ் sin tan x sec ஸ்கொயர் x ஓகேவா ஃபைனல் ஆன்சர் என்ன ஆகும் மைனஸ் sin dy by dx equal to sin of tan x sec ஸ்கொயர் x clear ஓகேவா பிஃபோர் சம்லயும் அதே தான் tan x டிஃபரன்ஸ் பண்ணா sec ஸ்கொயர் ஆனா இங்க 3x னால 3x திருப்பியும் 3x டிஃபரன்ஸ் போடுறோம் இங்க cos of tan x னா cos டிஃபரன்ஸ் பண்ணா மைனஸ் sin x ன்னு வரும் அது அந்த cos of x க்கு நமக்கு tan x னால அப்படியே எழுதிட்டு திருப்பி அந்த tan x செகண்ட் டேர்ம் ரெண்டாவது வாட்டியும் நம்ம டிஃபரன்ஸ் பண்றனால அதுதான் செயின் ரூல் சொல்வாங்க tan x டிஃபரன்ஸ் பண்ணி நம்ம மைனஸ் அதாவது cos டிஃபரன்ஸ் பண்ணா மைனஸ் sin tan x டிஃபரன்ஸ் பண்ணா sec ஸ்கொயர் x clear புரியுதாமா எல்லாருக்கும் thank you students